நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. புனிதர்களின் மகளும் மகிமையுமான ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று எமக்கு மகிழ்ச்சியான நாள், அருளும் ஆசீரும் பொங்கும் திருநாள். முல்லைத்தீவு பங்கிலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய பங்காக உருவாகி 25 ஆண்டுகள் நிறைவில் காவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து மகளும் பொன்னாள். இந்த நாளில் இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வருகை தந்துள்ள அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய யாழ் புனித மடுத்தினார் சிறிய குருமட அதிபர் அர்ப்பணி டி செல்வரட்னம் அடிகளாரை வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் மகிழ்வில் கலந்து சிறப்பிக்கும் முல்லை மறைக்கோட்ட முதல்வர் அர்ப்பணி பிரான்சிஸ் ராஜசிங்கம் அடிகளாரையும் குருக்கள், அருட் சகோதரிகள், அரசு அதிகாரிகள், விருந்தினர்கள், பக்தர்கள், பங்கு மக்கள் உங்கள் எல்லோரையும் மகளுடன் வரவேற்கின்றோம். இத்திருவிழா நாளில் புனித அந்தோணியார் வழியாக வேண்டி பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன மத மொழி கடந்து அனைவரையும் தம்பால் ஈர்க்கும் கோடி அற்புதரை பாதுகாவலராய் கொண்டுதலை எண்ணி பெருமையும் நிறைவும் அடைகின்றோம். கோடி அற்புதர் என்று போற்றப்படும் புனித அந்தோணியார் அன்றும் இன்றும் நம்பிக்கை வாழ்வுக்கு வழிகாட்டலாக கொண்டிருப்பது முக்கியமாகும். குறிப்பாக ஏழைகள் மட்டில் அவர் காட்டிய கரிசனை, நற்செய்தியை பரிசாற்றுவதில் ஆர்வம், அர்ப்பணம், மரியணை பக்தி, எளிமையாக தாழ்ச்சிமிக்க வாழ்வு போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளை பின்பற்ற முன்வருவோம். இறையன்பின் அடையாளங்களாய் திகழ வேண்டுதல் புரிவோம். மேலும்
நாட்டுக்காக உழைக்கும் ஆலய அர்ப்பணி சபையினர், உள்நாட்டு வெளிநாட்டு வாழ் உபகாரிகள், அரசு சார்பற்ற அதிகாரிகள், பணியாளர்கள், இந்து சமய சகோதரர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்காகவும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை வேண்டி நிற்கிறோம். வாருங்கள், பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியஸ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரின் பகுதியை நாடி பல்வேறு இடங்களில் இருந்து அவருடைய பக்தர்களாக நாங்கள் அவருடைய திருச்சமூகத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய மனங்களிலே பல்வேறு தேவைகளை சுமந்தவர்களாக, நம்முடைய மனங்களிலே பல்வேறு வேண்டுதல்களை வேண்டியவர்களாக நாங்கள் இந்த திருத்தலத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வல்லமை உள்ள புனித அந்தோனியார் எங்கள் தேவைகளில் இறைவனிடம் வல்லமை உள்ள விதமாக அவர் பரிந்து பேசுவார் என்ற அசையாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், உங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் பாவியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளே தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். செபிப்போமாக. எங்கெங்கும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 61, இறைவசனம் 1 தொடங்கி 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்தார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை விளங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணி செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடியை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீருண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது.
இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 16 தொடக்கம் 19 முடிய, 22 தொடக்கம் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களை வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் வெட்டும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 9 பேராக. காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள்,
ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தியர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட அவருடைய அன்பு பக்தர்களாக பல்வேறு இடங்களிலே இருந்து அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையை வேண்டி அவருடைய திருத்தலம் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய திருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பொழுது எல்லோருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அந்தோனியாரின் வல்லமை உள்ள பரிந்துரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆசித்து நிற்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் என்றவுடன் உடனடியாக எங்களுடைய மனங்களுக்கு வருகின்ற பெயர் கோடி அற்புதன், புதுமை வள்ளல். இதுதான் எங்களுக்கு எங்களுடைய மனங்களிலே அடிக்கடி வருகிற பெயராக இருக்கிறது. மிகவும் பரிச்சயமான பெயராக இருக்கிறது. ஆனால் புனித அந்தோனியார் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுவதை அவருடைய மன்றாட்டு மாலையை நாங்கள் கவனமாக படிக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே மூன்றை மட்டும் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். திருத்தந்தை 9வது கிரகோரியார் அந்தோனியாருக்கு வழங்கிய ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் ஆர்க் ஆஃப் த நியூ காவனன்ட், ஆர்க் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். புனித அந்தோனியார் புதிய ஏற்பாட்டினுடைய பேழை என்று சொல்லி அழைக்கிறார். அன்பானவர்களே, புனித திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் புனித அந்தோனியாருக்கு இவ்வாறு அழைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புனித அந்தோனியார் இறைவார்த்தையின் மீது அதிக பற்றுடையவராக விளங்கினார். இதனால் அவர் வேதாகமத்தை நன்கு கற்றுத் தேர்ந்த ஒரு தலை சிறந்த போதகராக விளங்கினார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திருவிழாவின் திருப்பள்ளியின் சபை மன்றாட்டு இதனை எங்களுக்கு உறுதியாக கூறுகிறது. He is an outstanding preacher. அவர் ஒரு தலை சிறந்த மறை போதகர் என்பதை இந்த திருப்பலியினுடைய சபை மன்றாட்டங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அந்த அளவிற்கு அவர் வேதாகமத்தை நன்கு கற்றுத் தேர்ந்து அந்த வேதாகமத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே, மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலே அவர் அதிகமாக ஈடுபட்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய முதல்வர் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவருடைய நற்செய்தியின் மீது இவர் கொண்டிருக்கக்கூடிய ஆவலை குறித்து அல்லது இவர் ஆற்றக்கூடிய மறையறியை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுவார், எனது சபையில் ஒரு மறையாயர் தோன்றியுள்ளார். கடவுள் பெயர்
போற்றப் பெறுவதாக என்று சொல்லி அவருடைய அந்த நற்செய்தியினுடைய வாஞ்சியை, இறைவார்த்தையின் மீது அவருக்கு கொண்டிருக்கக்கூடிய ஆவலை அவர் தெளிவாக எடுத்துக் கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அந்தோனியார் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை போதித்தார் என்று நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது அங்கே காண கிடக்கின்றது. குறிப்பாக சொல்லப்படுகிறது, பதுவையில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு அவர் படிக்க செல்கின்றார். அங்கே செல்கின்ற பொழுது அவர் பார்க்கின்றார், அந்த பதுவை நகரம் ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு நகரமாக காணப்பட்டது. அந்த வேளையிலே அவர் தன்னுடைய நாளாந்த மறை போதனையால் அந்த நகரத்தையே அவர் மனம் மாற்றினார். இறைவனுக்கு உகந்து ஒரு மக்களை அந்த நகரத்திலே உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் இறைவார்த்தையை அவர் ஆழமாக அவர் போதித்தார். மக்கள் மனங்களிலே அவர் படும்படியாக அவர் தன்னுடைய போதனையை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாக நாங்கள் பார்க்கின்றோம், இத்தாலியின் புளோரன்ஸ் நகரிலே மதக்கலவரம் ஒன்று ஏற்பட்ட பொழுது அங்கே அந்தோனியார் செல்கிறார். அங்கே சென்று தன்னுடைய போதனையால், தன்னுடைய மறையுரையால் அவர் அந்த இடத்திலே, அந்த நகரத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இவ்வாறு இப்பொழுது அந்தோனியார் அவர் ஒரு தலை சிறந்த மறை போதகராக அவர் விளங்கினார் என்பதை அவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற பொழுது அங்கே காண கிடக்கிறது. நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு கதை எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாள் அவர் ஆற்றங்கரை வெளியொன்றிலே போதித்துக் கொண்டிருந்த போது எவருமே அவருடைய போதனையை கேட்கவில்லை. எல்லாரும் அவருடைய போதனையை கேட்காமல் சென்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் போதனையை கேட்கவில்லை, ஆகவே நான் ஆற்றின் பக்கம் திரும்பி மீன்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி அங்கே போதிக்க தொடங்குகின்றார். மீன்களும் ஆற்றின் கரைக்கு வந்து போதனையை கேட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு இறைவார்த்தையின் மீது பற்றுடைய ஒரு புனிதராக, இறைவார்த்தையை ஆழமாக அறிந்த ஒரு புனிதராக, தான் அறிந்த அந்த இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்கினார். ஆகவேதான் புனித அந்தோனியாருடைய திருச்சுருவத்தை பார்த்தால் தெரியும், அவருடைய கைகளிலே திருவிவிலியத்தை தாங்கியவராக காணப்படுகிறார். கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய பக்தர்களாக இந்த காலை வேளையிலே அவருடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்த இந்த இறை வார்த்தையின் மீதுள்ள ஆர்வம் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்படுவோம். நாங்கள் எந்த அளவிற்கு இறை வார்த்தையின் மீது பற்றுடையவர்கள்